நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேத்து குறைஞ்ச தங்க விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கண்டினியூவா 22 கேரட் தங்கம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கிராம் 8065 ரூபாய், கிராமுக்கு 45 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. சவரன் 64,520 ரூபாய், சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க அடுத்து 24 கேரட் பார்க்கலாம். இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 8798 ரூபாய், கிராமுக்கு 49 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இதுல சவரன் பாத்தீங்கன்னா 70,384 ரூபாய், சவரனுக்கு 392 ரூபாய், கிட்டத்தட்ட 400 ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல. இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க அடுத்து வெள்ளியின் விலையும் பார்க்கலாம். வெள்ளி விலையும் இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 109 ரூபாய். கிலோ கணக்குல வாங்குனீங்கன்னா 2000 ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே. ஒரு கிலோ வெள்ளி 1,09,000 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க. சரி நண்பர்களே, இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே. ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.